ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் லிஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ லிங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் அ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்ட் ஆஃப் நோட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஈச் நோட் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் டிவைட் இன்டு டூ செக்ஷன் பார்ட்ஸ். ஸோ என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணும் அண்ட் டேட்டாவோட அட்ரஸும் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா லிங்க் லிஸ்ட்டு. அண்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஸோ யூஸிங் லிங்க் லிஸ்ட் நம்ம ஜஸ்ட் ஒரு மெனு ட்ரைவன் மாதிரி பண்ண போகிறோம். என்னன்னா இப்போ யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்க போகிறோம். ஸோ வாங்கி அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் அதே மாதிரி வந்து ஆட் பண்ண வேல்யூஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்லேயும் ரிமூவ் பண்ண போகிறோம் அண்ட் பேக்லையும் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து அதுக்கான கோட் தான் இங்கே இருக்குது. ஸோ லைக் லைன் பை லைனாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹேஷ்டேக் இன்க்ளூட் studio.h இது பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு இதுதான். ஸோ சிக்கு நம்ம போடுவோம். ஸோ என்னன்னா இது வந்து அவுட்புட் இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து கெட் பண்ணதுக்காக ஒரு ஹெட்டர் ஃபைலு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா மேத்து. ஸோ மேத் தான் வந்து இந்த மேத் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா சைஸ் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சைஸ் ஆஃப் வந்து ஒரு மேத் ஃபங்க்ஷன் மாதிரி தான். லைக் அது வந்து எவ்வளோ சைஸ் வந்து நீங்கள் ஒரு இப்போ ஸ்ட்ரக்ட்னா இதுக்கான சைஸ் நம்ம வந்து இப்போ உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சைஸ் ஆஃப் கொடுத்து அதோட நேம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான சைஸ் வந்துடும். ஸோ செகண்ட் பார்த்தா வந்து ஸ்டாண்டர்ட் லிப். இது வந்து லைப்ரரி ஃபங்க்ஷன். ஸோ லைப்ரரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரீன்ட்டு ஒரு இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்ட்டு இது எதுக்குன்னா வந்து அந்த வேல்யூ வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் ஒரு கீவேர்ட் மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரியிலேயே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு ஹெட்டர் ஃபைல் மாதிரி. இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யூசர் டிஃபைன் கிடையாது. இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டு டேட்டா டைப்ஸ். ஸோ மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்ட்டுக்கு ஸ்ட்ரக்ட் நோட்னு ஒரு இது ஓப்பன் பண்ணிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு டேட்டா அண்ட் ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் நெக்ஸ்ட். ஸோ ஸ்டார் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேட்டாவோட அட்ரஸ் நம்ம கெட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஸ்டார்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா அந்த டேட்டாவோட அட்ரஸ் ஸ்டோர் ஆகும். அண்ட் ஆம்பர்சன்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த அட்ரஸோட டேட்டா உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அது பாயிண்டர் வச்சு நம்ம பண்ணுறது இதெல்லாம். ஆனால் அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் எட் இஸ் ஈக்குவல் டு நல்னு கொடுத்துருக்கோம். ஸோ எதுக்கு நீங்கள் ஸ்டார் யூஸ் பண்ணணும்னா லைக் as I said before, ஸோ அந்த அட்ரஸ் வாங்குறதுக்காக. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் ஐ அண்ட் ஸ்டார் ஜே அண்ட் ஸ்டார் டெம்ப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு வேரியபிள் மாதிரி ஃபர்ஸ்டே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்ட் சிஹெச்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அண்ட் இன்ட் சிஹெச் கீழே பார்த்தா வைல் லூப் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த வைல் லூப்பில் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் லைக் 1 நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்து அதுக்கான இது ஸோ 1 கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான வேல்யூஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். அண்ட் 2னா அதுக்கான டேட்டா அதுக்கான கண்டிஷன் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் ஆகும். இப்போ 2னா வந்து ஆட் வேல்யூஸ் வித் ஃப்ரண்ட். இப்போ நீங்கள் ஒரு நம்பருக்கு முன்னாடி இப்போ இன்னொரு நம்பர் ஆட் பண்ணால் அதுக்கு நீங்கள் 2 கொடுத்துட்டு அதுக்கான நம்பர் நீங்கள் லைக் என்டர் பண்ணால் போதும், உங்களுக்கு வேல்யூ ஆட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம யூசருக்கு லைக் இப்போ யூசர் பார்த்தோன்னே ஓகே அவனுக்கு லைக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஓகே இப்போ 1 கொடுத்தா வந்து இந்த கண்டிஷன் வந்து நம்ம ஒர்க் ஆகுது, 2 கொடுத்தா இது ஆகும்ட்டு. ஸோ அதுதான் இது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸோ கீழே பார்த்தா பிரிண்ட் எஃப்ல வந்து அகைன் கொடுத்துருக்கோம் என்டர் யுவர் சாய்ஸ்ன்ட்டு. எதுக்குன்னா இந்த சிஹெச் கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ இந்த சிஹெச் தான் நம்ம வந்து இந்த இது வாங்க போகிறோம் யூசர் கிட்ட இருந்து. இப்போ யூசர் வந்து 1 கொடுத்தா இதுக்கான கண்டிஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். இந்த கேஸ் 1க்கான கண்டிஷன் பெர்ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி. ஸோ ஸ்கேன்எஃப்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்குறோம் வித் ஹெல்ப் ஆஃப் %ch. ஓகே, ஸோ அண்ட் அதுக்கே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச்னு ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேஸ் 1 கேஸ் 2ன்ட்டு போடுறது. லைக் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக முடியும், அதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்விட்ச் சிஹெச். இப்போ சிஹெச்னால நம்ம வந்து யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்குறோம். இப்போ யூசர் 1ன்னு என்டர் பண்ணான்னா ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேஸ் 1க்கான இது வந்து கண்டிஷனுக்கான ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் லைக் இந்த கேசஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ கேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா வந்து இஃப் எட் இஸ் ஈக்குவல் டு நல்னா. இப்போ நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டோம் எட்டு வந்து நல்லன்ட்டு. ஸோ அதை வந்து கீழே இப்போ செக் பண்ணி பார்ப்போம். எட்டு வந்து நல்லா இருந்துச்சுன்னா இதுக்கான செட் ஆஃப் கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகும். இங்கே என்னன்னா வந்து டெம்ப் இஸ் ஈக்குவல் டு மேல்லாக் அண்ட் சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்ட்னு ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ மேல்லாக்னு என்னன்னா மெமரி லொக்கேஷன். ஸோ இதுக்கான மெமரி லொக்கேஷன் இந்த சைஸ் ஆஃப் அதுனா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இப்போ இதுக்கான சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 8னா அந்த இப்போ 8 பிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த 8 பிட் வரைக்கும் நம்ம இந்த டெம்ப்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் வேல்யூஸை.
ஸோ அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்ட் நோடு அண்ட் மேலே ஆகுனா அதோட மெமரி லொக்கேஷனில் போயிட்டு அந்த ஸ்டோர் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா அது கீழே ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோம். என்னன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து வேல்யூ நீங்கள் ஆட் பண்ண முடியும். லைக் நார்மலாக அப்படியே பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். லைக் ஸ்டார்டிங் பிகினிங்கில் இந்த மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்காக ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் டி யூஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து நம்ம இன்டீஜர் தான் வாங்குகிறோம். ஸோ அதனால் பர்சன்டேஜ் டி அண்ட் ஆம்பர்சன்ட் டெம்ப், ஏன்னா இந்த யூசர் கிட்ட வந்து நம்ம வேல்யூ வாங்க போகிறோம் இந்த டெம்புக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்காக. அண்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஆஃப் டேட்டானா நம்ம இங்கே மேலே இங்கே டேட்டா கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு இண்டிகேஷன் மாதிரி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நல். இப்போ வேல்யூ டேட்டாவே இல்லை நம்ம இதில். இப்போ என்னன்னா இப்போ லைக் இங்கே நான் ஸ்கேன் ஆஃப்ல வாங்குறேன்னு. ஸோ இப்போ வந்து யூசர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 என்டர் பண்ணால் இப்போ உங்களுக்கு முன்னாடியும் இந்த 5க்கு முன்னாடியும் வந்து ஒரு நல் தான் இருக்கும் அண்ட் 5க்கு ஆஃப்டரும் பார்த்தீங்கன்னா நல் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறோம். டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நல்லுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஹெட் இஸ் ஈக்குவல் டெம்ப். இப்போ நம்ம இப்போ 5ன்னு வாங்கணும்ல, அதை வந்து நம்ம டெம்ப்லேருந்து ஹெட்டாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ இது நடக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஹெட்டு வந்து நல்லா இல்லைன்னா நீங்கள் நம்ம நல்லான்றதுனால இந்த கண்டிஷன் உங்களுக்கு பெர்ஃபார்ம் ஆச்சு. இன்கேஸ் ஹெட்டு நல்லா இல்லைன்னா வந்து உங்களுக்கு இது ஸ்டேட்டாக இந்த இங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களோ அது உங்களுக்கு அவுட்புட்டில் காமிக்கும். அண்ட் பார்த்தா இந்த கண்டிஷன் வந்து நம்ம பிரேக்குன்னு கொடுத்து இதை முடிச்சுக்கலாம். அண்ட் கேஸ் 2ல பார்த்தீங்கன்னா வந்து ஆட் வேல்யூஸ் அட் ஃப்ரண்ட். ஸோ இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் 5ன்னு கொடுத்துருக்கோம்யா, இப்போ 5க்கு முன்னாடி ஒரு வேல்யூஸ் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கான கண்டிஷனை வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். லைக் இந்த மேலே நீங்கள் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு 3 செட் ஆஃப் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சேம் தான். அது கீழே வந்து டிஃபர் ஆகும். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட்னு கொடுத்துருக்கோம். அண்ட் ஹெட் இஸ் ஈக்குவல் டெம்ப் இங்கே மேலே கொடுத்த மாதிரி. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃப்ரண்ட்ல ஆட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ ஹெட் ஆஃப் டெம்ப் நம்ம இப்போ யூசர் கிட்ட வாங்கின்னு வச்சுக்கோங்களா. இப்போ ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து 5ன்னு ஒன்று இருக்குது. இப்போ யூசர் வந்து 4ன்னு வந்து கொடுப்பான்னு வச்சுக்கோங்களா. ஸோ டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட்டு இது வந்து 8 உங்களுக்கு. ஓகே. ஸோ ஹெட்டு அதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு டெம்ப் இருக்கும். ஸோ டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் ஹெட்னா உங்களுக்கு இது முன்னாடி வந்து உங்களுக்கு வேல்யூ ஸ்டோர் ஆகும் 4ன்னு வந்துடும். ஆனால் ஹெட் இஸ் ஈக்குவல் டெம்ப்னு நம்ம கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இது அவ்வளோதான். சாரி. ஸோ இப்போ என்னன்னா 5 இருக்கும் அண்ட் அதுக்கு அப்புறமா தான் வந்து உங்களுக்கு வந்து லைக் 4 மாதிரி ஆட் ஆகும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் கேஸ் 3ல பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூ அட் பேக். ஸோ நம்ம வேல்யூ வந்து பின்னாடி ஆட் பண்ண போகிறோம். இப்போ என்னன்னா 4 இருக்குது, 5 இருக்குது. இப்போ நம்ம அடுத்த வேல்யூ 6ன்னு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான செட் ஆஃப் கோட்ஸ் இங்கே இருக்குது. இங்கே நம்ம வந்து ஐ யூஸ் பண்ணுறோம். நம்ம இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த ஐ டெம்ப்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம மேலே டிக்ளேர் பண்ணிட்டாச்சு இந்த ஒரு வேரியபிள். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் பார்க்க தேவையில்ல. அண்ட் கேஸ் 3. ஸோ இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 8. இந்த 8 வந்து நம்ம ஐயா வந்து மாற்றிட்டோம். ஓகே. அண்ட் வைல் ஐ ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு நல்லு. இப்போ என்னன்னா வந்து 8 தான் உங்களுக்கு 5 இருக்கா. ஸோ அடுத்தது வந்து 6ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களா. ஸோ ஹெட் ஆஃப் நெக்ஸ்ட் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லு. இது வந்து நல்லது, ஏன்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ 6ன்னு ஒன்று இருக்குது. ஸோ கீழே வரும் இந்த இப்போ வந்து 5 தான் வந்து ஐன்னு வச்சுக்கோங்களா. இது வந்து நல்லு நம்மளுக்கு நல்ல இல்லை, இது ஒரு வேல்யூ இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து ஐ ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு நல்லு. 6 வந்து நல்ல இல்லை, ஏன்னா அது ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ இந்த கண்டிஷனுக்குள்ளே வரும். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ஆஃப் நெக்ஸ்ட்டு. இந்த 5ல் இருக்க ஐ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த இதுக்கு போயிடும். இப்போ வந்து 6 வந்து உங்களுக்கு ஐயாக மாறிடும். அண்ட் 5 பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நார்மலாக அப்படியே இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல். 6 மட்டும் சேஞ்ச் ஆகிடும் ஐன்ட்டு. அண்ட் அகைன் வந்து செக் பண்ணோம். ஸோ ஐ ஆஃப் நெக்ஸ்ட் வந்து 6க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எந்த வேல்யூவும் இல்லை. ஸோ அது வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அண்ட் கீழே வரும். கீழே வந்து திரும்ப அதே இந்த 3 லைன் பார்த்தீங்கன்னா வந்து லைக் மேலே இந்த மாதிரி உங்களுக்கு பெர்ஃபார்ம் ஆகும். அண்ட் டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நல்லு அண்ட் ஐ ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டெம்ப்னு கொடுத்துருக்கும். ஓகே. ஸோ இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா லைக் ஆடட் பேக். இப்போ வந்து உங்களுக்கு 4, 5, 6 இந்த மாதிரி நீங்கள் 6 என்டர் பண்ணிங்கன்னா அதுக்கான வேல்யூஸ் வந்து பேக்கில் ஆட் ஆகும். ஸோ அவ்வளோதான் இது. அண்ட் கேஸ் 4 பார்த்தீங்கன்னா ஆட் வேல்யூஸ் வந்து பிட்வீன் வரும். அண்ட் கேஸ் 5 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேல்யூ வந்து ரிமூவ் பண்ண போகிறோம், ஃப்ரண்ட்டில் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இஃப் ஹெட் இஸ் நாட் ஈக்குவல் டு நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஹெட் நல்லா இருக்கக்கூடாது, ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து இந்த ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஹெட் இஸ் நாட் ஈக்குவல் டு நல்னா
temp is equal to head and head is equal to head of next free temp. இந்த ஃப்ரீனா வந்து ஒரு கீவேர்டு இது. ஓகே, ஸோ ஃப்ரீ ஆஃப் டெம்ப்னு கொடுத்தீங்கன்னா அந்த டெம்புக்கான அந்த வேல்யூஸ் வந்து அந்த இந்த இதுலேயே இருக்காது. லைக் என்னன்னு சொல்றது, லைக் அந்த நீங்கள் கொடுத்த வேல்யூஸ் வந்து அந்த ஃப்ரீ பண்ணி விட்டுரும். ஸோ அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இது ஃப்ரெண்டு தானே, இப்போ 4 5 6 வச்சுக்கோங்களேன். இந்த ஃப்ரீ ஆஃப் டெம்ப்னா வந்து இந்த 4 வந்து உங்களுக்கு அங்கே போயிடும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கீவேர்ட் மாதிரி இருக்குது. இதுக்காக நம்ம மேலே வந்து இது யூஸ் பண்ணியிருந்தோம் ஸ்டாண்டர்ட் லிப்ன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹெட்டர் ஃபைலுக்கான அந்த ஹெட்டர் ஃபைல்குள்ளே இருக்கும். நம்ம ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதன் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரம் பேக் லைக் இது பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரம் பிட்வீனும் வரும். அண்ட் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு வேல்யூஸ் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லைக் நான் நார்மலாக இப்போ வந்து 4 5 கொடுத்துட்றேன். பட் இது எல்லாமே வந்து ஒரே ஒரு செட் ஆஃப் லைக் லைனில் வந்து நீங்கள் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து இந்த கேஸ் 8 இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 8 கொடுத்தீங்கன்னா இதுக்கான செட் ஆஃப் கண்டிஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இல்லைனா I is equal to 8 வந்து உங்களுக்கு ஐயா மாறிடும். அண்ட் while I is not equal to nullனா இதுக்குள்ளே வரும் printfல %d and I of next data. இது என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 8ன்னு இருக்கும். இப்போ 5 தான் 5 6 7 வச்சுக்கோங்களேன். இப்போ 5 தான் உங்களுக்கு 8 அண்ட் நம்ம வந்து அதை நம்ம ஷோ பண்ணுறோம் printfல. ஸோ I of data next of dataனா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 5 பிரிண்ட் ஆகிடும். அண்ட் I of dataனா 6 பிரிண்ட் ஆகும். அண்ட் அகெயின் கீழே வரும். கீழே வந்துட்டு இந்த I வந்து உங்களுக்கு இந்த அடுத்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஃபர்ஸ்ட் 5ல் இருக்கும் I, அது வந்து 6 வந்து ஐயா மாறிடும். ஸோ இப்போ 6ல் உங்களுக்கு I வந்துடுச்சா. ஸோ I வந்து I of I is not equal to null. ஏன்னா 6னு ஒரு வேல்யூ இருக்குது ஐயில், அது வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அண்ட் கீழே வந்து அந்த 6 பற்றி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அவுட்புட்டில். அண்ட் அகெயின் திரும்ப பார்த்தீங்கன்னா I is equal to நெக்ஸ்ட்னு வரும். I is next வந்து உங்களுக்கு 7. ஸோ திரும்ப மேலே செக் பண்ணும் இந்த கண்டிஷன் வைலில். ஸோ 7 is not equal to null. அண்ட் அகெயின் வந்து உங்களுக்கு இந்த கண்டிஷனில் போயிட்டு உங்களுக்கு இந்த 5 6 7 வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஸோ தான் இதை நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் 1 கொடுக்குறேன். ஏன்னா வந்து இப்போ டிஃபால்ட்டாக நம்மளுக்கு எந்த நம்பரும் இல்லை. நம்ம 1 கொடுத்து நம்ம நம்பர் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 5 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 5 அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் வேல்யூ அட் ஃப்ரண்ட்னு இருக்கா. ஸோ இப்போ நான் வந்து 2 கொடுக்குறேன். 2 கொடுத்துட்டு இப்போ என்டர் வேல்யூ டு இன்சர்ட் அட் ஃப்ரண்ட்னு இருக்கா. இப்போ நான் 4 தரேன் வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ 4 வந்து ஆட் ஆகிடுச்சு. நான் இன்னொரு நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ 2 கொடுத்துட்டு நான் அகெயின் 3 தந்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன வேல்யூ அவுட்புட் வரும்னா 3 4 5ன்னு வரணும். ஸோ அதை நான் வந்து ஒரே இதில் பார்க்கணும். இந்த ஒரு இது இருக்கு பாருங்க, 8 கொடுத்தோன்னா வந்து நம்மளுக்கு எல்லா வேல்யூஸும் காமிச்சிடும். பாருங்க 3 4 5ன்னு காமிக்குதா. ஸோ இதுதான் இப்போ வந்து நம்ம இப்போ எனக்கு இந்த நம்பர் 3 எனக்கு வேணாம். ஸோ அதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணணும்னா இங்கே இருக்கு பாருங்க, இந்த 5ன்னு கொடுத்தா போதும். 5 கொடுத்துட்டு 5 கொடுத்தாலே போதும், உங்களுக்கு அந்த 3 வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுரும். இப்போ அகெயின் நான் 8 கொடுக்குறேன் அவுட்புட் பார்க்கறதுக்காக. ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு 4 5 மட்டும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.